ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்துட்டு சுரைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். சரிங்களா? சுரைக்காய் சாம்பார், சுரைக்காய் தோசைங்க. எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு குக்கரில் கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. பருப்பு எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு ஆல்ரெடி வந்து கழுவிட்டேங்க. சரிங்களா? கழுவிலாம் நினச்சிக்காதீங்க, கழுவிட்டேன். எனக்கு தேவையான சுரைக்காய் அரிஞ்சு வச்சுட்டேங்க. அரிஞ்சு கழுவி வச்சுட்டேங்க. சரிங்களா? முள்ளங்கியும் கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. சரி, வீட்டில் வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் தாங்க இருந்துச்சு வீட்டில். ஒரு கத்திரிக்காய் வச்சுட்டு அலசி வந்து கழுவி வச்சுருக்கேங்க. சரிங்களா? வெங்காயம், தக்காளி, பூண்டுங்க, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஏற்கனவே ஆல்ரெடி கழுவிட்டேங்க. சரிங்களா? கழுவி தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டுங்க, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கேன். சுரைக்காய் போட்டுக்கலாம். சரிங்களா? சுரைக்காய் வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? சுரைக்காய் எடுத்துங்க. கடையில் வந்து 10 ரூபா 15 ரூபா தாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு 5 ரூபாய்க்கு தாங்க வாங்குறாங்க. அதனால் நாங்கள்லாம் விற்கிறது கிடையாது. கிடச்சிதுன்னா அப்படின்னா சுரைக்காய் வந்துட்டு நீங்கள் சாம்பாருக்கோ இல்லை ஏதாவது அடையோ இல்லை தோசையிலையோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? தோசை மாவில் வந்து கலந்து கூட நீங்கள் தோசையாக வந்துட்டு சுரைக்காய் தோசையாக வந்து சுட்டு சாப்பிட்லாம். சரிங்களா? இது வந்து என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதனால வந்து சப்போஸ் வந்துட்டு கை கால் வீக்கம், கால்லாம் வீக்கமாக இருந்துச்சுன்னா சுரைக்காய் சாப்பிட்டா வந்துட்டு கை கால் வீக்கம் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து கன்சீவாக இருக்கவங்களும் கால் வீங்கும் இல்லையா? அது அதிகமாக சுரைக்காய் எடுத்துட்டிங்கன்னா இந்த கால் வீக்கம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. அதனால் சுரைக்காய் வந்துட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. போட்டுக்கலாங்க சுரைக்காவை. எல்லாத்தையும் சுரைக்காயெல்லாம் போட்டேங்க. கொஞ்சமாக வந்துட்டு தோசைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. சரிங்களா? என் பையனுக்காக தான் தோசை விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா அவன் சுரைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தோசையில் கலந்து கொடுத்தோம்னா அவன் சாப்பிட்ருவான். 1 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தாங்க எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரொம்ப காரமாக இருந்தால் பையன் சாப்பிட மாட்டான். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலைங்க. சரிங்க. தாளிக்கிறப்பையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம குக்கர் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. விசில் வந்துச்சுங்க. ஒரு 2 3 விசில் விட்டால் போதுங்க. சரிங்களா? ஏன்னா சின்ன பருப்புன்றதுனால சீக்கிரமாக வந்துடுங்க. தாளிச்சிக்கலாங்க. கடுகு வெங்காயம் போட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தாளித்து விட்டாச்சுங்க. அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். கருக விட்டுறக்கூடாது மிளகாத்தூள. லேசாக போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. குக்கர்லேருந்து சாம்பாரை எடுத்து ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க. சாம்பார் ரெடி ஆகிட்டுங்க. இதே வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க. என்கிட்ட வந்து தீர்ந்து போச்சுங்க, அதனால போடல. சுரைக்காய் சாம்பார்னால கொஞ்சம் தண்ணியாக வச்சதாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் கிரேவி போலையும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? தண்ணி அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. சாம்பார் ரெடிங்க. சுரைக்காய் சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு இங்கே தச்சாக்கு வந்து சுரைக்காய் தோசை தாங்க சுட போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு நம்ம சுரைக்காய் அரைச்சி வச்ச சுரைக்காய் இருக்குது, நம்ம அதில் கலந்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன். அதோட சுரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் வந்து சுரைக்காய் சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? இதை போல் அந்த மாவில் கலக்கி கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்ருவாங்க. இல்லை சாம்பாரில் போட்டிங்கனாலும் சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து சுரைக்காயை வந்துட்டு மாவில் கலந்தோ இல்லை வேறு எதையாவது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் குறைஞ்சிருங்க. சரிங்களா? இந்த மாவோட சுரைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு கொஞ்சம் கலந்துக்கிட்டோம். சரிங்களா? இது நீங்கள் பச்சையாக அரைச்சி ஊற்றிக்கலாம். ப்ளஸ் வேக வச்சு கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோ சுரைக்காய் மாவு வந்துட்டு கலந்தாச்சு பாருங்கள். நார்மலாக மாவு எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது பாருங்கள். நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், நார்மலாக எப்படி தோசை சுடுறோமோ அதே போல் தாங்க தோசை வரும். சரிங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, சுரக்காய் வந்துட்டு நீங்கள் அதிகமாக கலந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தோசை வராதுங்க. சரிங்களா? பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து சுரக்காய் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூடி போட்டு சுட்டு பாருங்கள். சரிங்களா? இட்லி மூடி இருக்குங்களோ, அங்கேயும் மூடியோ இல்லை வேறு ஏதாவது தட்டு வச்சு கவுத்து வச்சு வெந்த பிறகு பரட்டி போட்டுருங்க. தோசை நல்லாவே வருங்க. உங்களுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சி. தோசை சுட்டாச்சுங்க. சரிங்களா? அடுத்த தோசை போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு தக்ஷா வந்துட்டு பணியாரம் தான் வேணும்னு சொன்னோன்னே அந்த பணியாரக்கல்லில் வந்துட்டு சுரைக்காய் மாவையும் வந்து ஊற்றிருக்கேங்க. வெந்துட்டுருக்குதுங்க. சரிங்களா? சூடான சாம்பார், சுரைக்காய் சாம்பார் ரெடிங்க. தக்ஷா பணியாரக்கல்ல பார்த்தோன்னே அது பணியாரம் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, சுரைக்காவையே வந்துட்டு நான் பணியாரம் சுட்டு கொடுத்துருக்கான்ட்டு சுரைக்காய் மாவு வச்சு பணியாரம் சுட்டு அனுப்பிச்சிட்டேங்க. ஸ்கூலில் எப்படி சாப்பிடணும் அப்படியே தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னதுனால சரி அவங்க விருப்பப்படியே சாப்பிட்டுன்ட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுரைக்காவிலே பணியாரம் எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். சரிங்களா? குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.